ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. بلغ الرسالة وعد الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا تصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் எம்மை நேரொலிப்படுத்த வந்த உத்தம தூதரிலும் அன்னாருடைய வாழ்க்கைகளை என்று வாழ்ந்து சென்ற உத்தம சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழப்போகும் இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின், ரமலானுடைய அரைவாசி பகுதியை கிடைத்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய கடைசி அந்த அரைவாசி பகுதியை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் எங்களுடைய ஆரோக்கியத்திலும் எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய அருட்கொடைகளை, அவனுடைய நிஅமத்துக்களை நல்ல முறையிலே தந்தருள வேண்டும் என்ற துஆவோட இக்கட்டான சூழ்நிலை, அல்லாஹும் அவனுடைய தூதருடைய அந்த மார்க்கம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன அந்த செய்திகளை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே வந்திருக்கும் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா நாங்கள் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த விடயத்திலிருந்து படிப்பினை பெற்ற சமூகமாக, அதிலிருந்து சொல்லப்படக்கூடிய விடயங்களை மரணம் வரை பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய சமூகமாக வல்லவன் ரஹ்மான் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் வல்லவன் ரஹ்மான் மாற்றி அருள வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய எமது இந்த மார்க்க வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது அல்லாஹினுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா, அல்லாஹினுடைய அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் அல்லவா என்ற அந்த தலைப்பை தாங்கியதாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்க வகுப்பு இடம்பெறும். அதாவது சுக்குர், நன்றி செலுத்துவத்தினுடைய, அதாவது நன்றி செலுத்துவதற்கான மகத்துவமும் அதனுடைய சிறப்பும், நன்றி செலுத்துவதற்கான கூலி என்ற ஒரு சில விடயமானவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்கொடை சம்பந்தமாக சொல்லும் போது சூரா நஹல் 18வது வசனத்தை பிரட்டி பார்ப்போமே ஆனால், சூரா நஹலினுடைய 18வது வசனத்தை நாங்கள் பிரட்டி பார்ப்போமே ஆனால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹினுடைய அந்த அருட்கொடைகளை, நாம் உங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகளை, நல்ல பாக்கியங்களை நீங்கள் கணக்கிட்டால் நீங்க என்ன செய்து விட முடியாது. லா துஹ்ஸூஹா, அதனை நீங்க என்ன செய்து விட மாட்டீர்கள், கணக்கெட்டு மட்டிட்டு கொள்ள மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய அருட்கொடைகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், ஏராளமாக தந்திருக்கிறான் என்ற செய்தியை இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியாரிடத்திலே சென்று கேட்டால்
உனக்கு அல்லாஹு தஆலா தந்த அருட்கொடை எதுவாக இருக்கும் என்று அந்த அடியானை பார்த்து கேட்டால் அந்த அடியான்களை பார்த்து சொல்லக்கூடிய பதில் ஒன்று அவனுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அவனுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கும். பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையிலேயே அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு அருட்கொடை முஸ்லிமிடத்திலே நாங்கள் கேட்போமானால் அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வாசகம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு விடுத்தம் தான் அவருடைய வாழ்நாளில் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய ஆரம்ப ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும். அந்த ஹஜ்ஜுடைய அந்த நேரத்திலே சஹாபா சமூகத்தை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவில 3வது வசனத்துல கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத் குறித்து, அந்த மார்க்க நிலைப்பாடு குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் என்ன செய்து விட்டேன், உங்களுக்கு தரப்பட்ட அந்த மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன், நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அந்த நிஅமத்தை நான் என்ன செய்து விட்டேன், பூர்ணப்படுத்தி விட்டேன் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவுல அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த இடத்திலே இந்த குர்ஆனிய வசனத்துக்கு இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக தஃப்சீர் துறை, குர்ஆன் விளக்க உரை செய்யக்கூடிய அந்த அறிஞர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு நிஅமத், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை எது பெரிய அருட்கொடையாக இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு அருட்கொடையும் மிக பெரும் ஒரு அருட்கொடையாக இருக்காது என்ற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த இடத்திலே விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த மிக பெரும் ஒரு அருட்கொடை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக பெரும் ஒரு பாக்கியம் அந்த இஸ்லாம் தான். இந்த இஸ்லாத்தை தவிர மிக பெரும் ஒரு அருட்கொடை என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்ற செய்தியை இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த புனித தீனுல் இஸ்லாத்துல பிறக்க செய்து அதே தீனுல் இஸ்லாத்துல வாழச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தந்த மிக பெரும் அருட்கொடை. அன்பானவர்களே, நாங்கள் அல்லாஹுக்கு எவ்வாறு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்திலிருந்து நாங்கள் என்ன செய்து விட வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, குல்லு மௌலூத், குழந்தைகளும், இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயல்பு மார்க்கமான அந்த இஸ்லாத்திலே பிறக்குகிறது. அவருடைய தாய் தந்தையர்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் ஒரு யகூதியாக இருப்பதன் காரணத்தினால் அந்த குழந்தை ஒரு யகூதிய குழந்தையாக என்ன செய்கிறது, மாற்றம் அடைகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களை முஸ்லிமாக பிறக்க செய்து முஸ்லிமாக வாழச் செய்திருக்கிறான் என்று சொன்னால், இதை விட மிக பெரும் ஒரு அருட்கொடை இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, என் இஸ்லாமிய உறவுகளே, மிக பெரும் அந்த அருட்கொடையை சுமந்தவர்களாக நானும் நீங்களும் இந்த புனித ரமதானுடைய மாதத்திலே வீற்றிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன ஷுக்ர் செய்திருக்கிறோம். இந்த இஸ்லாத்திலே வாழக்கூடிய நாம், இந்த இஸ்லாம் எமக்கு கிடைத்திருக்கிறதே, இந்த இஸ்லாத்துக்கு நாங்கள் என்ன அல்லாஹ்வுக்காகவே நன்றி செலுத்தியிருக்கிறோம் என்ற அந்த கேள்வி எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அருமையான ஒரு சம்பவம், உண்மையிலேயே எங்களுடைய மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம், உண்மையிலேயே ஈமானை உரசி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை தாபீன்கள் சிலர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வினவுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய செய்தி. அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து அந்த தாபீன்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கண்ட ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு நீங்க விரும்பக்கூடிய, மிகவும் ஒரு நேசிக்கக்கூடிய, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்ட நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை நான் அல்லாஹ்வின் தூதரோடு உறங்கிக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் தூதரோடு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய நேரம்,
அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷாவே நான் தொழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று உது செய்து வந்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காகவே என்ன செய்கிறார்கள், தயாராகுகிறார்கள். அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹின் தூதரே நானும் உங்களோடு சேர்ந்து என்ன செய்யவா, தொழவா என்று கேட்டார்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். தக்பீர் அல்லாஹின் தூதருடைய அந்த அழுகையை பார்த்து ஆயிஷா நாயகி அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹின் தூதருடைய அந்த தாடியின் ஊடாக அல்லாஹின் தூதருடைய அந்த கண்ணீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. திரும்ப என்ன செய்கிறார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வதற்காக வேண்டி ருக்குவுக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இரு கண்களால் கண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய சுஜூது செய்யக்கூடிய அந்த பகுதி என்ன செய்கிறது, கண்ணீர் சொட்டுக்களால் அந்த இடம் நடைந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அத்தைஹியாத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தைஹியாத்திலும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மடிப்பகுதியிலே அந்த கண்ணீர் சொட்டி சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு தொழுகையை முடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், ஏன் தேமி தேமி இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை, எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. ஒரே ஒரு பதிலை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஒரே ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன பதில்? ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா. நான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமுடைய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சொன்னவர் யார் என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்ல அடியான் என்ற அந்த நாமத்தை சூட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த ஷுக்குர், அந்த நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் எந்த செய்தியினூடாக விளங்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், பிலாலே, அல்லாஹ்வின் தூதர் அழுது கொண்டிருக்கிறார், அவரை என்னால் சமாளிப்பதற்கு, அவரை என்னால் திருப்திப்படுத்துவதற்கு முடியவில்லை, நீங்கள் சென்று அவரை, அல்லாஹ்வின் தூதரை திருப்திப்படுத்துங்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, நீங்கள் ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள், நீங்கள் ஏன் இவ்வாறு கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு சஹாபா சமூகத்தோடு நன்மதிப்போடு வாழ்ந்தவர், சஹாபாக்களே கண்டு வியந்து போகின்ற அளவுக்கு வாழ்ந்தவர் எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பார்களே. அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து, பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பிலாலே, அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தை இறக்கினான், ஒரு சில வசனங்கள் சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா எனக்கு இறக்கி அருளினான். அந்த குர்ஆனிய வசனத்தை பார்த்து ஒரு மனிதன் அந்த குர்ஆனிய வசனத்தை பார்த்து அவன் சிந்திக்கவில்லை என்றால், அவன் சிந்தித்து செயற்படவில்லை என்று சொன்னால், அவனுக்கு அழிவு நிச்சயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஆல இம்ரான்ல வரக்கூடிய 189வது 190வது 191வது வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஓதி காண்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதிலே 191வது வசனத்திலே சொல்கிறது, அதாவது அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய அந்த அடியார்களுடைய பண்பை அந்த குர்ஆனிய வசனம் அழகாக கோடிட்டு காட்டுகிறது. அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்ற செய்தியை அந்த சூரா ஆல இம்ரானுடைய
191வது வசனம். அன்பார்ந்தவர்களை பிரட்டி பாருங்கள். அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய அந்த அடியார்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா வர்ணித்து அல்லாஹு தஆலா கூறுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون. அவர்கள் நின்ற நிலைமையிலும், அவர்கள் உட்கார்ந்த நிலைமையிலும், அவர்கள் ஒரு புறம் சாய்ந்த நிலைமையிலும் அல்லாஹுவை பற்றி அவர்கள் என்ன செய்வார்கள்? சிந்தனை செய்து கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த படைப்புகளை பற்றி, அல்லாஹ் தந்த அந்த அருட்கொடைகளை பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வானம் பூமி உள்ளவற்றை பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இந்த உலகத்திலே நீ படைத்த எந்த ஒரு படைப்பையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை. எந்த ஒரு வீணுக்காகவும் இந்த உலகத்திலே நீ என்ன செய்யவில்லை? எந்த ஒரு படைப்பையும் நீ படைக்கவில்லை என்ற செய்தியை அந்த அடியார்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். அன்பார்ந்த என் இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த நிலைமையில இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அந்த நரக நெருப்பை விட்டும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வார்கள்? அந்த நரக நெருப்பினுடைய அந்த கொடூரத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தூரமாகுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், பக்கினா, இறைவா, எங்களை நீ அந்த நரகத்தை விட்டும், அந்த நரக நெருப்பினுடைய அந்த கொடூரத்தை விட்டும், அதனுடைய அந்த அதாபை விட்டும் எங்களை நீ காத்தருள்வாயாக என்று அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலைமையிலே சொன்னார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கு அந்த அடியார்கள் எவ்வாறு ஷுக்குர் செய்தார்கள், எவ்வாறு அல்லாஹுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்த செய்தி, முதலாவது செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் அல்லாஹ்வை சதாவும் நாங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். வெறுமனே சுப்ஹானல்லாஹ், வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ், வெறுமனே அல்லாஹு அக்பர் மாத்திரமல்ல. அன்பார்ந்தவர்களே, இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். மரணம் எனக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் தந்த ஆரோக்கியம் அந்த சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தின் மூலமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அரைவாசி பகுதியை நான் கடத்தி இருக்கிறேன். என்னை விட்டும் அந்த அரைவாசி பகுதி சென்றிருக்கிறது. அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த அந்த உயிர், வாழ்வின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு செய்தி, அல்லாஹ் சொன்ன அந்த செய்தி, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த வழிமுறையிலே வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய மிக பெரும் ஒரு நன்றி உபகாரம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரா பக்ராவுல 29வது வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்தில, இந்த பூமியில நாங்கள் உங்களை படைத்திருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்காகத்தான், உங்களுடைய தேவைக்காகத்தான் நாங்கள் படைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்ததே மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். மாற்றமாக மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, சூரா முஃமினூன்ல ஒரு வசனம் எங்களை பார்த்து கேட்கிறது, அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் கபஸா அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைஹினா லா துர்ஜஊன். அந்த குர்ஆனிய வசனம் எங்களை பார்த்து கேட்கிறது, அல்லாஹ் தஆலா உங்களை வீணே, நீ அல்லாஹ்விடத்தில் மீட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டா இருக்கிறீர்கள் என்று அந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களை பார்த்து சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு, அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்கு மறந்து வாழ்வோமாக இருந்தால், இந்த உலக வாழ்க்கை எங்களை மறக்கடிக்குமாக இருந்தால்
நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய வேதனை என்பது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வினுடைய பிடி மிக கடுமையானது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே சிரேஷ்ட படைப்பாக வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த படைப்பில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் படைக்க செய்து, அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில மிக பெரும் ஒரு நிஅமத்தாகிய இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, மனித வர்க்கமும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்தது நோக்கம் அவர்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் சற்று எங்களுடைய உள்ளத்திலே தட்டி கேள்வி எழுப்பியோ அந்த கேள்வியோடு வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரமதான் மாதம் சங்கீமிகு மாதம், அல் குர்ஆன் இறங்கிய மாதம், தக்வாவை தரக்கூடிய இந்த மாதம். இந்த மாதத்திலே அதிகம் அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாக தொழுகையின் மூலமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழிப்பதன் மூலமும் அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமும் நல்ல அடியார்களாக வாழ்வதன் மூலமும் மார்க்கம் கற்றுத்தந்த பிரகாரம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதோ அதன் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பவர்களே. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்கள், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்ற அல் குர்ஆனிய வசனம் ஏராளமாக எங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே 152வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபதுகுரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் என்னை நன்றி செலுத்துங்கள் எனக்கு, வலா தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்த அந்த கூட்டத்தில் நீங்கள் நிராகரிப்பவர்களாக என்ன செய்து விடாதீர்கள், ஆகி விடாதீர்கள் என்ற அந்த குர்ஆனிய வசனமும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் என்னை நினைவு கூறினால் நான் உங்களை நினைவு கூறுவேன். அன்பார்ந்தவர்களே, இறை நினைவோடு வாழும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை அவன் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பான். இறை நினைவை விட்டும் இறை சிந்தனையை விட்டும் தூரமாகவுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அந்த இறை சிந்தனையை விட்டும் நானும் நீங்களும் தூரமாகவும் என்பதை இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் 14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி அன்ஷ்குர் லி வலிவாலிதைக வ இலையல் மஸீர். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, நாம் மனிதர்களுக்கு நாங்கள் வசியத்து அவனுக்கு உபதேசம் செய்தோம், உனது தாய் உன்னை சுமந்து உனக்கு என்ன செய்தால், உனக்கு பால் ஊட்டி 2 வருடங்கள் அவரோடு அவள் என்ன செய்தால், அரவணைத்திருந்தாள். அதன் காரணமாக நீ என்ன செய்து விடு, அந்த தாய்க்கு நீ நன்றி உள்ளவனாக ஆகிவிடு. 1வது விஷயம் தாய்க்கு நன்றி செலுத்துறது. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதுக்கு பிறகு சொல்லுகிறான், அன்ஷ்குர்லி வலிவாலிதை, நீ எனக்கும் உன்னுடைய தாய்க்கும் என்ன செய்து விடு, நன்றி செலுத்தி விடு என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. என்பவர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் எங்க செய்தியையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லிவிட்டு அவனுக்கும் நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில 172வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்த நல்லவற்றிலிருந்து நீங்கள் என்ன செய்து விடுங்கள், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய ஏகத்துவம் குறித்து, அல்லாஹ்வினுடைய அந்த வஹ்தானியத் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், எனக்கு நன்றி உள்ள அடியார்களாக, எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே 172வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான். என்பாதவர்களே, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள்,
இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர் என்று ஈமான் கொண்டவர்கள். அந்த அடியார்களை பார்த்துதான், அந்த மாதிரியான அடியார்களை பார்த்துதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் என்னை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், என்னை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்க கூடியவர்களாக இருந்தால், முஸ்லிம்களை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் எனக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறிவிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம். ரமதானுடைய இந்த மாதத்திலே நன்மைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய மாற வேண்டும் என்ற செய்தி நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய அந்த அடியார்களுடைய பண்பை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அது இறை விசுவாசிகளுடைய பண்பு என்றார். ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானுடைய பண்பு இருக்கிறதே, ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானுடைய அந்த பண்பு ஒரு இறை விசுவாசியினுடைய பண்பு. இறை விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? கத் அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா முஃமினூனிலே, இறை விசுவாசிகள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், திட்டமாக அவர்களுக்கு வெற்றி உறுதியளிக்கப்பட்டு விட்டது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சுவர்க்கத்தை வென்றவர்கள், சுவர்க்கத்தை தன்வசப்படுத்தியவர்கள் அந்த முஃமினீன்கள், அந்த இறை விசுவாசிகள். அவருடைய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன? அவர்கள் அல்லாஹுக்கும் நன்றி உள்ள அடியார்களாக வாழ்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜபன் லிஅம்ரில் முஃமின் இன்ன அம்ருஹு குல்லுஹு கைர் வலைஸ ذاك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. ஒரு முஃமினுக்கு ஒரு நல்ல விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஃமினை பார்த்து, இறை விசுவாசியை பார்த்து நான் அதிசயப்படக்கூடிய, என்னை பூரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த முஃமினுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு சுபசோபனம், ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு நடந்தா அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஷக்கர, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு என்ன செய்துவிடும்? சிறந்ததாக ஆகிவிடும். அது மாத்திரமல்ல, அந்த முஃமினுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குமாக இருந்தால், அந்த முஃமினுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குமாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? அந்த தீங்கின் மூலம் என்ன செய்து விட மாட்டான்? அல்லாஹ்வை தூற்ற மாட்டான், அல்லாஹ்வை நிந்திக்க மாட்டான், அவன் தன்னை தானே வருத்தி கொள்ள மாட்டான். அவன் பொறுமை காப்பான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் என்னை சோதிக்குகிறான் என்ற அந்த நியத்தோடு அல்லாஹுக்கு என்ன செய்வான்? அல்லாஹுக்காக வேண்டி பொறுமை கொள்வான். ஃபகான கைரன் லஹு. அன்பார்ந்தவர்களே, அந்த முஃமின் பண்புல இருக்கக்கூடிய ஒரு பண்புதான் இந்த ஷுக்குர், இந்த நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதான் மாதத்தில எங்கள் அனைவரிடத்திலையும் வர வேண்டிய மிக பிரதானமான ஒரு பண்பு இந்த ஷுக்குர், நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் என்பது மனிதர்களுக்கு மனிதர் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது, அடியான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பகுதி இருக்கிறது. இரண்டையும் சரிவர நிறைவேற்றுமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, இந்த முஃமின்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ரமதான் மாதத்தை தந்திருக்கிறான் நல்லடியார்களாக மாறுவதற்காக வேண்டி. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்துவர்களாக இருந்தால், நீங்கள் என்னை நன்றி கூர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? லஅஸீதன்னக்கும் வஇذ தஅத்தன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அதிகப்படுத்துவேன். அன்பார்ந்தவர்களே, அதிகப்படுத்துதல் என்பது நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை மாத்திரமல்ல, நாங்கள் பிடிக்கக்கூடிய நோம்பில் மாத்திரமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவனுடைய அந்த பரக்கத்தை, அவனுடைய அந்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவான். இதுக்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி, நிஅமாக்கள், அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து இருக்கிறது, எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது எப்ப எங்களை விட்டு துண்டிக்கப்படும் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு எப்ப நாங்க மாறு செய்து
அல்லாஹினுடைய அந்த சுக்குரை விட்டும் எப்ப நாங்க தூரமாக வாழ்றோமோ அப்போது என்ன செய்துவிடும், அந்த நியமத்துக்கள் அல்லாஹ் தரக்கூடிய அந்த நியமத்துக்கள் எங்களை விட்டும் துண்டிக்கப்படும். நியமத்துக்கள் அருட்கொடை என்பது அல்லாஹ் சொன்னார்கள், அருட்கொடையும் சுக்குரும் நன்றி செலுத்துவதும் ரெண்டும் இரண்டரை கலந்து இருக்கிறது. ஒன்று ஒன்றை விட்டு பிரியமாக இருந்தால் என்ன செய்துவிடும், ஒன்று ஒன்றை விட்டு பிரியமாக இருந்தால் ஒரு அடியா நியமத்தை பெற்று சுக்குர் செய்வதற்கு மறந்து வாழ்வானாக இருந்தால் அவனை விட்டு என்ன செய்துவிடும், அந்த நியமத் மறைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்கும் நன்றியுள்ள அடியார்களாக, அல்லாஹ் தந்த இந்த இஸ்லாத்துக்கு நன்றியுள்ள அடியார்களாக, அல்லாஹ் தந்த இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹ் தந்த இந்த மதீனாவுடைய பூமியில வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வோம். இந்த உலகத்திலே இறுதி வரை நன்றியுள்ள அடியார்களாக, அல்லாஹ் சொன்ன அந்த பண்பில் உள்ள நல்ல அடியார்களாக வாழ்ந்து சாலிஹான் அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பிற மக்களுக்கும் சாலிஹான் அடியார்களாக வாழ்வதற்கான பாக்கியத்தை உள்ளவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவதோடு குறிப்பாக என்னை பெற்ற தாய்ந்தவர்களையும் சாலிஹான் அடியார்களாக வாழ்வதற்கான பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்ற துஆவோடு எனது இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன்.